இது கிறிஸ்துவின் உடன்படிக்கையின் ஊழியம். CCM சிலுவையில் மலர்ந்த ஆத்ம ரட்சிப்பின் நற்செய்தியே நம் பணி. இந்த உலக காரியங்களுக்கும் இப்பிரபஞ்ச காரியங்களுக்கு நாங்கள் இயேசுவை விசுவாசித்து விட்டு அவரை அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அது புதிய பஷனா போயிட்டு அப்படி சொல்லணும், அப்படி அறிக்கை செய்யணும் என்று படிப்பிக்கிறார்கள். இது பிதாவினாலே அனுப்பப்பட்டவர்கள் அல்ல இந்த ஊழியர்கள். காரணம், இயேசு தெளிவாய் சொல்லுகிறார், நான் இப்போ இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்கு அவங்களுக்கு படிப்பிக்கவோ கற்றுக் கொடுக்கவோ நியாயந்திக்கவோ வரையில. ஆத்ம ரட்சகர் இயேசு கிறிஸ்துவினாலே பிதாவுக்காக பரிசுத்தாவினாலே முத்திரிக்கப்பட்ட அன்பான சகோதர சகோதரிகளை, இப்பிரபஞ்ச தேவனால் புரட்டப்பட்ட 167 உபதேசங்களிலே 152வது பாகத்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்று நாங்கள் பார்க்க போற விஷயம் யோவான் 15:5வது அதிகாரம். இந்த யோவான் 15ஆம் அதிகாரமே மிக ஆர்வமானது. அவர் திராட்சை செடியையும் கொடியையும் குறித்து, மிகுந்த கனிகளை கொடுப்பதை குறித்து பேசிட்டு வர்றார். எப்படி ஒரு திராட்சை கொடி கனிகளை கொடுக்க முடியும் என்ற ஒரு உவமைகளை அங்கு பேசிட்டு வர்றார். வேதாகமும் உவமைகளாகவும் உதாரணங்களாக குறியீடுகளாக இந்த ஆத்மாவுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆத்மாவுக்குள்ளே நடக்கிற கடவுளுடைய ஆளுகை, இந்த ஆட்சி முறைமைகள் எப்படி உறவு நடக்கிறது, இந்த உறவின் அடிப்படையிலே வெளியிலே காண்பிக்கப்படுகிற கனி என்ன, இதை குறித்து பேசப்பட்டு வருகிறது. ஆகவே ஒரு மனிதன் தானாக கனி கொடுக்க முடியாது என்றது இந்த ஊமை நமக்கு கற்றுத்தருகிற பெரிய ஒரு பாடம். அது 1ஆம் வசனத்திலிருந்து கூட நீங்க பார்க்கலாம். நான் அதில் 7வது வசனத்தை மன்னிக்கும் 5வது வசனத்தை நான் அதிலே குறிப்பாக பேச விரும்புகிறேன். அதாவது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த கடைசி வசனத்தை தான் நான் பேச விரும்புகிறேன். ஏன்னா இந்த வசனம் அதிகமாய் புரட்டப்படுகிறது மாம்சத்தால். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படி என்றிட்டு நான் உலகத்துல செய்கிற காரியம் எல்லாத்தையும் இதை நினைச்சு கொள்றது தேவையில்லைங்கிற நான். காரணம், கடவுளை விசுவாசிக்கிற எல்லாருமே இந்த உலகத்தின் காரியங்களை செய்யக்கூடிய வல்லமையை கடவுள் வைத்திருக்கிறார். 2 வல்லமையை நமக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வல்லமை இந்த உலகத்திலே வாழ்ந்து நாங்கள் இந்த உலக வாழ்க்கை முடிப்பதற்கான, இதை அறிவென்று சொல்லலாம், எப்படின்னு நாம சொல்லலாம். நான் ஒரு வல்லமை என்று சொல்றேன், நீங்க அதை என்ன பேருண்டாலும் போட்டுக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆத்மாவை விசுவாசிக்கிறவர்களுக்கு, இந்த ஆத்மா பாவத்தில் இருந்து அது படைக்கப்பட்ட நிலைமைகளே உருமாறி புதிய மனிதனை தரித்து கொண்டு மறுவாழ்வை நம்பி, இந்த மறுவாழ்வுக்காக இந்த ஆத்மா தன்னுடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தி கொண்டு அது தன்னுடைய நிலைமைக்கு திரும்புவது. இதை ஆளுகிற ஒரு வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆளுகை குறித்து தான் இயேசு பேசிட்டு வர்றார். இந்த உலக வாழ்க்கை வாழ்றதுக்கு ஏற்கனவே மனுஷனுக்கு இந்த பூமியை ஆசீர்வதித்து மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். நீ பலகி பெருகி இந்த உலகத்தை ஆசீர்வதித்து சுதந்திரிச்சுக்கொள். அதனாலதான் கடவுள் தேவையில்லை என்றும் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அநேக கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் அதை சொல்லிவிட்டு தைரியமாய் வாழ்ந்து அதை நிரூபித்தும் இருக்கிறார்கள், நிரூபித்துக் கொண்டும் இருக்கிறார்கள். உலகத்தை படைக்க வேணுமா, உலகத்தை ஆள வேண்டுமா, சாதிக்க வேணுமா, கடவுள் தேவையில்லை. உண்மை, வேதமும் அதான் சொல்லுகிறது. அது ஏற்கனவே அவர்கள் ஆசீர்வாதத்தை அந்த வல்லமை கொடுக்கப்பட்டு ஆகிவிட்டது. அதுக்கு கடவுள் தேவையில்லை தான். ஆனால் இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது, ஆத்தும ரட்சிப்பு. இந்த ஆத்மா மறுவாழ்வை நம்புகிறவர்களுக்கு கடவுள் இல்லாமல் இதை செய்ய முடியாது. இரண்டையும் நாம புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவர்கள் தெளிவாக. அப்பதான் நமக்கு இயேசு ஏன் வந்தார், அவர் எங்கே ஆளுகை செய்கிறார், என்னத்தை செய்ய விரும்புகிறார், நாங்கள் எப்படி அவரோடு வாழ வேண்டும் என்ற அந்த விசுவாசம் நமக்குள்ளே கட்டப்படும். இந்த உலக காரியங்களுக்கும் இப்பிரபஞ்ச காரியங்களுக்கு நாங்கள் இயேசுவை விசுவாசித்து விட்டு அவரை அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அது புதிய பஷனா போயிட்டு அப்படி சொல்லணும், அப்படி அறிக்கை செய்யணும் என்று படிப்பிக்கிறார்கள். இது பிதாவினாலே அனுப்பப்பட்டவர்கள் அல்ல இந்த ஊழியர்கள். காரணம், இயேசு தெளிவாய் சொல்லுகிறார், நான் இப்போ இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்கு அவங்களுக்கு படிப்பிக்கவோ கற்றுக் கொடுக்கவோ நியாயந்திக்கவோ வரையில. உங்களுக்கு நான் வந்தது தேவராட்சியங்களை உங்களுக்கு ஸ்தாபிக்கவும் ஆத்மாவை விடுவிக்கவும் அந்த ராட்சியத்தை ஆத்மாவுக்கு போதிக்க வந்தேன். அதனாலதான் எனக்கு பேர் ஆத்ம ரட்சகர்.
அப்படி அவர் கடவுள் ஸ்தானமாக இருந்திருக்கலாம், மனித ஸ்தானமாய் வர வேண்டிய அவசியம் அல்ல. ஒரு கடவுள் மனிதனாய் அவதரித்து அந்த சாயலை படிப்பிக்கிறார் என்றால் அந்த கருத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் அவர் தன்னை கிறிஸ்துவாய் வெளிப்படுத்துகிறார், தேவன் குமாரனாய் வெளிப்படுத்துகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் ஏற்கனவே ஒரு ஆத்மாவுக்கு எப்படி ஒரு கடவுள் மனித சாயலாய் அடிமையின் ரூபம் எடுத்தாரோ அதே போலதான் மனிதனை படைக்கும் போதே கடவுள் அடிமையின் சாயலாக தன்னுடைய ஆவியை எடுத்து மனிதனுக்குள்ளே கொடுத்திருக்கிறார். இதை விசுவாசிக்கிறவர்கள் இதை விசுவாசிப்பார்கள் என்பதற்காக. ஆகவே இந்த ஆத்மாவை ஆளுகிற அந்த ஆளுகையை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த ஆத்மாவுக்கு இது சொல்லப்படுகிறது. என்னே அல்லாமல் இந்த ஆத்மா ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் உங்களால் செய்ய முடியாது. அப்ப மற்ற காரியங்கள் எல்லாம் உலக காரியங்கள் கடவுள் இல்லாமல் செய்கிறார் இல்லையா? அப்ப இது ஆத்மாவுக்கு சொல்லப்பட்டது என்று நமக்கு தெளிவாகவே புரிகிறது. அப்ப கடவுள் இல்லாமல் இந்த ஆத்மாவில் என்ன செய்ய முடியாது? அங்க என்ன உதாரணத்தை சொல்லிட்டு வர்றாரு? 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஆர்வமாய் நாங்கள் பார்த்து கொண்டு வரும்போது, அங்கே நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்கார். அவர் அதிலே தொடர்ந்து என்னோடு நீங்க நிலைத்திருந்தால் நீங்கள் சுத்திகரிக்கப்படுவீர்கள், அதிக கனிகளை கொடுப்பீர்கள், இன்னும் அதிக கனிகளை கொடுப்பீர்கள். பரிசுத்தவான் மேலும் பரிசுத்தவான் ஆகட்டும் என்ற அந்த நிலைமைக்கு உங்களை கொண்டு வருவேன். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான் என்ற அந்த நிலைமைக்கு நீங்கள் வரப்போகிறீர்கள். இந்த ஆத்மா எப்ப அவர் திராட்சை செடி என்பதை ஒத்துக்கொண்டு நாங்கள் அவருடைய கொடிகள் என்பதை ஒத்துக்கொள்ளும் போது, அப்ப இதுல நமக்கு என்ன வருது? கொடி கனி கொடுக்க முடியுமா செடி இல்லாமல்? இன்னைக்கு நாங்கள் தான் பரிசுத்தமா இருக்கிறோம், நாங்கள் தான் நற்கிரிகளை செய்கிறோம், நாங்கள் தான் புண்ணியம் செய்கிறோம் நினைச்சு கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் போதிக்கப்படுகிறோம். புண்ணியம் செய்யுங்கள், தான தர்மம் செய்யுங்கள், அப்படித்தான் வேதமும் போதிக்கிறது. ஏதோ நாங்கள் செய்கிறோம் என்றதை நினைக்கிறோம். ஆனால் நாங்கள் செய்வதற்கு நாங்கள் இணைந்திருக்கிறோம் இன்னொருவரோடு என்றதை நாங்கள் மறந்து விடுவோம். அந்த உறவை மறந்து விடுகிறோம். அந்த உறவை மறந்து விட்டால் எங்களுடைய விசுவாசம் ஒரு மதமாய் மாறிவிடும், ஒரு மத கிரியையாய் மாறிவிடும். அந்த உறவை அங்கீகரிப்போமா இருந்தால் அது நாங்கள் அதுக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டோம் என்று அந்த உறவுக்குள்ளே நாங்கள் வந்து விடுவோம். அதைத்தான் அங்கே வேதம் தெளிவாக பேசிக்கொண்டு வருகிறது. நீ சுத்தமாக்கப்பட்டு அதிக கனிகளை கொடுக்க வேண்டும், அதிக கனிகளை. அது அவர் செய்கிற வேலை. அதுக்கு நாங்கள் அந்த விசுவாசத்துக்குள்ளே வர வேண்டும் என்பதற்காக அந்த பாடம் தெளிவாக போதிக்கப்பட்டு கொண்டுதான் அது சொல்லப்பட்ட வார்த்தை தான், என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நாங்கள் வேற வேற விளையாட்டெல்லாம் பண்ணிட்டு இயேசுன்ற தைரியத்தில் நாம் அதை செய்தோம், கர்த்தருடைய கிருபையால் இதை செய்தோம், கர்த்தருடைய கிருபை இன்றைக்கு எல்லாத்துக்கும் போட்டு சொல்லி கொண்டிருப்பார்கள். ரொம்ப கவலையான ஒரு விஷயம். ரெண்டு பேர் இருக்கிறோம்னு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு சகோதரன் இன்னும் ஒரு சகோதரன் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு சகோதரர் வியாதிப்பட்டுட்டார், இன்னொரு சகோதரன் வியாதிப்படையில். வியாதிப்படாதவர் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய கிருபையால் நான் அவ்வளவு நாளும் சுகமா இருக்கிறேன்னு சொல்வார். கிருபை எங்க கொண்டு பயன்படுத்துறாரு? மாம்ச காரியத்துக்கு. அப்ப அது பிரதிபலிப்பு என்ன? அப்ப வியாதியா வந்தவர் கர்த்தருடைய கிருபை எடுபட்டு போச்சா என்ன? அதானே அர்த்தம். இப்ப நான் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிட்டேன், இன்னொருத்தனால செய்ய முடியாம இருக்குது. நான் சொன்னேன் கர்த்தருடைய கிருபையால் அதை செஞ்சிட்டேன்ப்பா. இன்னைக்கு எல்லாத்துக்குமே கர்த்தருடைய கிருபையை சொல்றாங்க. ஒரு பிரயாணம் பண்ணிட்டு கர்த்தருடைய கிருபையால் அந்த பிரயாணம் முடிஞ்சுது, கர்த்தருடைய கிருபையால முடிஞ்சுது, கர்த்தருடைய கிருபையால எனக்கு ஒரு போன் கிடைச்சிது, கர்த்தருடைய கிருபையால வீட்டை கட்டினோம், கர்த்தருடைய கிருபையால காரை வேண்டினோம். அப்படியா இருந்தா வேண்டாதவங்க எல்லாம் கர்த்தருடைய கிருபை இல்லையான்னு நான் கேட்கிறேன். அவங்களும் கிறிஸ்தவர்கள், அவர்களும் நம்மளோட விசுவாசிகள், அவரும் நம்மளோட சகோதரர்கள். பாரபட்சம் பார்க்கிறார் ஆண்டவர். அப்ப திருப்பி அவர்களை குற்றப்படுத்த போறோமா? அவங்க விசுவாசிக்கல, அவங்க ஜெபம் பண்ணல என்று சொல்ல போறோமா? எல்லாரும் விசுவாசிச்சு தான் இருக்கிறாங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப நாம இந்த கிருபைகளை தவறா யூஸ் பண்றோம். தயவு செய்து நீங்க அறியாம உபயோகிக்கிற கிறிஸ்தவர்கள் இது கொஞ்சம் அவதானிச்சு கொள்ளுங்க. தயவு செய்து அதனால சொல்றோம், உலக காரியங்களுக்கு இயேசு இழுக்காதீங்க தேவையில்லாம. அவரை தேவையில்லாம ரோட்ல இழுத்து விடாதீங்க நீங்க. அது எங்களுடைய அறிவு, எங்களுடைய பலவீனங்கள், அதாவது எங்களுடைய பாரம்பரியங்கள். இப்படி சபைகளுக்குல இருந்து சொல்லி சொல்லி பழகி அது வாய்க்குள்ள வந்துட்டு அது மாறணும். அவருடைய வார்த்தை நம்மள இருந்து புறப்படணும், அவருடைய வார்த்தை புறப்படணும். அப்ப அவரிலே நாங்கள் நிலைத்திருக்கோம். அவர் தான் திராட்சை செடியா இருக்கிறார். கனிகளை கொடுக்கும்படியா அந்த கிருபை எதுக்கு பயன்படுத்துறோம்னு சொன்னா, ஒரு பாவத்தை மேற்கொள்ள முடியாம இருந்தவா, இப்ப நான் அதை மேற்கொண்டுட்டேன். கர்த்தருடைய கிருபை. பாவத்தின் ஆளுகையில இருந்தேன், ஜெயம் கொண்டுட்டு கர்த்தருடைய கிருபை. எஸ், கனி கொடுக்க முடியாம இந்த நற்கிரிகளை செய்ய எனக்கு மனம் இல்லாம இருந்து இப்ப என்னை அறியாமல நற்கிரிகளை செய்யறேன். கிருபை. இரக்கம் பாராட்ட இரக்கம் செய்யாம இருந்தேன். எனக்கு பிடிச்சாக்களை தான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவனா தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்ப கெட்டவனுக்கு நல்லவனாய் வாழ முடிகிறது எப்படி? கிருபை.
எங்களுடைய கனிகள் உருவாக உண்மையாக உருவா நடிக்கிற கனிகளும் இருக்குது. நான் நல்லவனா காண்பிக்க நடித்தோம், அப்படி நாங்கள் செஞ்சிருக்கிறோம். நாம் பரிசுத்தவானா காண்பிச்சு கொள்றது, நாம் ஆக்களுக்கு முன்பால் அப்படியே ஒரு ராகமான கதையை கதைச்சு பேசி நான் நல்லவ மாதிரி நடிச்சு கொள்ள பார்க்கறது. இது நடிப்பை நான் குறித்து பேசுறேன். உண்மையா எங்களோட உணர்வுகள் பேச வேண்டும். எஸ், உண்மையா நான் செய்யறேன், என்னை அறியாம இந்த நற்கிரிகள் நடந்துட்டு இருக்குது. கிருபை இங்கதான் நாம சொல்றோம், அவரை அல்லாமல் என்னால் ஒண்ணு செய்ய முடியாது. அவர் தான் அதை செழிக்கிறார். செடி அப்படியே எல்லாத்தையும் சாரத்தை தருகிறது, கொடி தானா கனி கொடுக்குது, அவ்வளவுதான். கொடியில ஒரு விஷயம் இல்லை. இந்த கொடியை வெட்டிட்டா அதுல இன்னொரு கொடி முளைச்சு வரும், அது கனியை கொடுக்கும். செடியை வெட்டிட்டா ஒன்று நடக்காது. திராட்சை செடியை பற்றி சொல்றேன். திராட்சை செடியினுடைய பக்குவம் நமக்கு புரியணும். அது ஒரு சீசன் கனி கொடுத்த உடனே அந்த கொடி எல்லாத்தையும் வெட்டிடுவான். அவ்வளவுதான் நம்மளோட ஆள்கள் முடிச்சுது. நமக்கு நியமிக்கப்பட்ட வாழ்க்கை முடிஞ்சுதா, இதான் நம்ம சான்ஸ். இதுல நம்ம ஆத்மா தேர்ச்சி பெற்று அந்த மறு நம்பிக்கையை பெற்று புதிய மனிதனாகி போயிட்டுதான் சக்சஸ். எங்கட படைப்பு நம்ம பிறந்ததுக்கு அர்த்தம் இருக்குது. இல்லைன்னு சொன்னா அது வெட்டுண்டு அக்னியில போடப்படும். ஸோ இப்போ ஒரு நாளைக்கு அது வெட்டப்படத்தான் போகுது. எப்ப நல்ல கனி கொடுத்தா அது பலனாய் அது மதிப்போடு இருக்கும். கெட்ட கனி கொடுத்தா அது வெட்டுண்டு அக்னியில போடப்படும். ஸோ ஒரு நாளைக்கு அது வெட்டப்பட போகுது. ஆனா திராட்சை கொடி செடி வெட்டப்படாது. திராட்சை செடி அது பல வருஷங்களா அது என்ன செய்யும், இருந்து அதுல இருந்து பிற ஒரு வருஷம் புது புது கொடிகள் கனிகளை கொடுத்து விட்டு மறைத்து விடும். இதுலதான் தசம்ப பாகத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். என்ன மீட்கிறார் அவர் ஒருவரை. அவராகவே இருக்கிறார். அவர் மாற மாட்டார். பிறப்பு எங்களுக்கு தான் ஒரே ஒரு வாய்ப்பு இந்த பூமியில கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நாங்கள் மீட்கப்பட்டால் சரி, இல்லாவிட்டால் பிரயோஜனம் அல்ல. ஸோ அதைத்தான் சுட்டி காண்பிக்கிறதுக்கு இந்த திராட்சை கொடியை அவர் உதாரணம் காட்டுகிறார். அந்த செடி மாற போறதில்லை. அது கிறிஸ்துவா இருக்கிறார். அதுல எங்களுக்கு இந்த விசுவாசத்துக்கு கனி கொடுத்தோம்னா நாங்கள் பாக்கியவான்கள், அவ்வளவுதான். ஸோ அதை குறித்து அவர் தொடர்ந்து பேசி கொண்டு வரும்போது 7வது வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நாங்கள் இதிலே மேலாதனை விட்டு விடுவோம். கீழே என்ன சொல்லுவோம், ஆண்டவருக்கு நான் கேட்டுக்கொள்கிறதெல்லாம் ஆண்டவர் தருவர் என்று சொன்னார் என்று எங்களுக்கு விருப்பமானதெல்லாம் கேட்டுக்கொள்றதுதான். இது ஒரு பக்குவப்பட்டவருக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஆத்மாவுக்கு தெரியும் இது எதை குறித்து சொல்லப்படுதுன்னு சொல்லி. கிறிஸ்து நம்மள இருந்து அவரோட வார்த்தை எங்கள்ல இருந்து புறப்படுறதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. நான் ஏற்கனவே நாம வேற சபைகள்ல மாம்சத்துல இருந்து கிருபையை ஆண்டவரை எல்லாம் தேவையில்லாம எல்லாம் சொல்ல பழகிட்டோம். இப்ப அவருடைய வார்த்தை நம்மள இருந்து புறப்படுது. அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருந்து கிரியை செய்ய ஆரம்பிச்சிடுச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்க. அவர் தன்னுடைய சாயலாய் நம்மளை உருமாற்றுகிற இந்த பக்குவத்துக்களை வந்த பிறகு இந்த ஆத்மாவுக்கு தெரியும் எதை கேட்க வேணும் என்று சொல்லி. அப்ப நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த ஆளுகைகளை வந்த பிறகு எங்களுக்கு கேட்கிற பக்குவம் வந்துடும். குழந்தை பிள்ளைகிட்ட நாங்க போய் எனக்கு என்னமா வேணும் என்று கேட்டால் அது என்ன சொல்லும்? குழந்தை பிள்ளைத்தனமான காரியத்தை சொல்லும். அழிந்து போகிற காரியம், தற்காலிகமானது, சாக்லேட், விளையாட்டு பொருள், ஏதாவது ஒன்று தனக்கு தெரிஞ்சதை கேட்கும். இதே ஒரு பக்குவம் அடைந்து ஒரு குடும்பஸ்தர்கிட்ட போய் கேட்டா அவர் பெரிய ஒரு லிஸ்டே வச்சிருப்பாரு, முக்கியமான லிஸ்ட். அதே மாதிரி இந்த பக்குவப்பட்ட ஆத்மாவுக்கு தெரியும் என்னத்தை கேட்க வேண்டும். இந்த உலக காரியங்களை கேட்டுக்கொண்டு இருக்காது. அந்த நம்பிக்கையில தான் இந்த ஆத்மாவுக்கு இது சொல்லப்படுகிறது. ஆகவே அப்ப கேட்கிற தன்மையும் அதுக்கு புரிஞ்சு விடும். அதுக்கு பிறகு உண்மையிலே கேட்கவே மாட்டோம்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஆளுகை வந்த அப்புறம் எங்களுக்கு கேட்க வார்த்தையே வராது. அவர் ஆளுகை செஞ்சு கொண்டிருக்கிறதை அனுபவிக்கிற அனுபவத்துக்களே நாங்கள் வந்து விடுவோம். அடுத்த வசனம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீசர்களா இருப்பீர்கள். அப்ப நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்கிற இந்த ஆளுகைக்குள்ள வரும்போதுதான் நம்ம சீசத்துவத்தின் தகுதியை பெறுகிறோம். சும்மா நாம சொல்லிக்கொள்ளலாம் நம்ம கிறிஸ்தவர்கள் சீசரண்டா என்ன, பின்பற்றுகிறவர்கள். ஆனா இங்கே 12 சீசர்கள் சொல்லப்படுகிறது. அதுக்கு பிற்பாடு இவர்கள் பல சீசர்களை உருவாக்குகிறார்கள். சீசரண்டா பின்பற்றுகிறவர்கள். நாம இத கனி கொடுக்கிறோம் என்றாதான் அதன் அடையாளம் நாம இயேசுவை பின்பற்றோம் என்ற அர்த்தம். இல்லைன்னு சொன்னா நாம ஒரு மதத்தை பின்பற்றோம், எங்களுக்கு விரும்பின ஒன்றை செய்கிறோம் என்ற அர்த்தம். இயேசுவை ஒருத்தன் பின்பற்றுகிறான் என்றதுக்கு அடையாளமே இந்த கனிதான். அப்பதான் பிதா மகிமைப்படுவார். நாங்க பிதாவை மகிமைப்படுத்துறதுக்கு பயங்கர இசைகள், பாடல்கள் எல்லாம் முழங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா மார்க்கத்திலையும் அப்படி செய்வார்கள். ஆராதனை பாடி முழங்கி பஜனை பண்ணி பெரிய அட்டாசம் நடக்குமே. நாங்கள் தேவனை போற்றுகிறோம், பிதாவை மகிமைப்படுத்துகிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, உங்கள் உதட்டின் கனிகளினாலே அவரை நாங்கள் அவர் மகிமைப்படுகிறவர்கள். உங்கள் வெறும் வார்த்தைகள் நாவினாலே அவரை நாங்கள் மகிமைப்படுத்த முடியாது. இந்த கனியினாலே அவர் மகிமைப்படுகிறார். அவர் கொடுக்க வேண்டும் இந்த கனி.
திராட்சை செடியோடு இணைந்து இந்த கனியினாலே அவர் மகிமைப்படுத்துகிறார். 12வது வசனம் எங்களை கற்றுத்தருகிற பாடம் வந்து தயவு செய்து அந்த இதை விரும்புகிறவர்கள் 15ஆம் அதிகாரம் முழுவதையும் படிங்கள். மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. 12வது வசனம், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்றது கற்பனை தான். அது ஆதி முதல் சொல்லப்பட்டு கொண்டு வருது. நான் இங்கே இயேசு கொடுக்கிற கற்பனை அதை விட இன்னும் ஒன்று அதிகம். நான் உங்களில் அன்பா இருந்தது போல. அப்ப ஆண்டவர் சீசரோடு எப்படி அன்பா இருந்தாராம்? சீசர்கள் அதிலே பலவீன சீசர்கள், காட்டி கொடுக்கிற சீசர்கள், புறக்கணிக்கிற சீசர்கள், விட்டுட்டு ஓடுகிற சீசர்கள், முரண்பாடான சீசர்கள், நியாயப்பிரமாணத்தைப்படி அக்கினியை இறக்கி மக்களை கொல்ல வேணும் என்று துடிச்ச சீசர்கள், அப்படி பல சீசர்கள். அதில் அப்படி எல்லா அறியாமைகளை மன்னித்து பொறுமையா இருந்து அவர்களை கற்றுக் கொடுத்து இப்படி அன்பா இருந்தது போல நீங்களும் மற்றவர்களை அன்பாயிருங்கள் என்று அன்பை சொல்லப்படுகிறது. அப்ப நம்மளை நாமல் ஆராய்ந்து பார்க்கணும். நாங்கள் எவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கும் போதும் எங்கள் இருளை விட்டு அவர் விலகாமல் ஆவியானவர் எங்களோடு இருந்து பக்குவப்படுத்தி எங்களை இந்த நிலைமைக்கு வழிநடத்தி கொண்டு வந்தாரே, அதுபோல நாங்கள் ஒருவர் நேசிக்க வேண்டும் என்ற அந்த அன்பை அவர் அங்கே ஊற்றுகிறதை பார்க்க முடியும். ஸோ இந்த நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்றால் இப்படியான கனிகள் எங்களிலிருந்து புறப்படும். 15வது வசனம், இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்ல மாட்டேன், சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஸோ இந்த கிறிஸ்து இந்த எங்களை சிநேகிதர் என்று சொல்லி இந்த உறவுக்களே வளர்க்க விரும்புகிறார். சிநேகிதர் என்று சொல்லும் போது நாங்கள் ரகசியங்களை பரிமாறிக்கொள்கிறோம், எங்கள் மனங்களை விருந்து பேசுகிறோம், ஒருவருக்கு ஒருவருக்கு குற்ற மனப்பான்மை என்று பேசுகிறோம். ஸோ இந்த உறவுக்களே வருகிற இந்த ஐக்கியத்தை குறித்து பேசப்படுகிறது. குற்ற உணர்வு இல்லாமல் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் உறவாடுகிற அந்த உறவு நிலைமை. கிறிஸ்து இந்த ஆத்மாவோடு பேசுகிற எங்களை நாங்கள் மறைத்துக் கொள்ளாமல், எஸ் எங்களுடைய ஆத்மா மாம்சம் ஆளுகை செய்யும் போது நாங்கள் எங்களுடைய ஆத்ம ரட்சகரிடத்திலே துணிவாய் சொல்லுகிறோம், தைரியமாய் பகிர்ந்து கொள்கிறோம், குற்ற உணர்வு இல்லாமல் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு. என்றால் அவர் அந்த நற்கிரியைகளை செய்கிறவராகவே எங்களை சுத்திகரிக்கிறவராகவே இருக்கிறார். அதுக்காகவே அவர் தன்னுடைய ஆவியை நமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்துக்குள்ளே நாங்கள் வந்து விடுகிறோம். இன்னும் ஒரு வார்த்தையை நான் வாசித்து விட்டு இதை நான் நிறைவுக்கு கொண்டு வரலாம் அப்படி என்று நான் நினைக்கிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 10வது வசனம். காரணம் நாங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது எங்களால் நடக்கிற காரியம் இல்லை. இன்றைக்கு அநேகருக்கு இந்த மாம்சத்தின் பெருமைகள் போல ஆவியின் பெருமைகள் நிறைந்து போயிருக்கிறது. என்னை போல ஜெபிக்க தெரியுமா, என்னை போல உபவாசம் பண்ண தெரியுமா, என்னை போல ஊழியம் செய்ய தெரியுமா என்று ஒரு காலத்திலே நாங்கள் அப்படி அதுக்கு சண்டை பிடிச்சு கொண்டிருந்தோம். பிறகு கனிகள் வந்த பிற்பாடு என்னை போல நல்லவனா இருக்க தெரியுமா, என்னை போல அவர் நல்லவர் இல்லை இவர் என்று சொல்லி பெருமைகள் எங்களை ஆளுகை செய்கிறது. ஏன் ஆளுகை செய்கிறதா? இந்த சத்தியம் நமக்கு புரியவில்லை. இந்த 9ஆம் வசனம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவனும் பெருமை பாராட்டாதபடி இது கிரியையினால் உண்டானதல்ல, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்த பண்ணி இருக்கிறார். இது நமக்கு புரிய வேண்டும். இந்த வார்த்தை, நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இந்த ஆவிக்குரிய மீட்பு, நாங்கள் கனி கொடுக்கிறோம், அதிக கனிகளை கொடுக்கிறோம் என்றது எங்கள் பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமல்ல. எங்களோட பக்தியினாலேயோ அல்லது நாங்கள் ஏதோ இந்த கண்டு விசுவாசித்ததுனாலேயோ அல்லது நமக்கு வெளிப்பட்டதுனாலேயோ என்று சொல்லி பெருமை பாராட்டுறதுக்கு அல்ல. இதுக்காகவே மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டான். மனிதனுடைய சிருஷ்டிப்பே தான். ஒரு மனிதன், ஒரு ஆத்மா சரியாய் வாழுமா இருந்தால், தேவன் படைக்கப்பட்ட ஆத்மாவின் ஸ்தானத்திலே ஒரு ஆத்மா பக்குவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு முதிர்ச்சி அடைஞ்சு அது வாழுது அப்படிங்கிற அர்த்தம் என்று சொன்னால் அது படைப்பின் சிருஷ்டிப்புக்குள்ளே வந்துட்டது. அவ்வளவுதான். தேவன் அதை கொண்டு வந்திருக்கிறார். நீங்க விசுவாசத்தினாலேயோ அல்லது அவருடைய கிருபையினாலேயோ இந்த நிலைமையினாலே இந்த ஆத்மா தன்னுடைய நிலைமைக்குள்ளே வந்து விட்டது. இது பெருமை பாராட்டுறதுக்குரிய ஒரு விஷயம் அல்ல. என்றால் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, ஸோ அவரே எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். அவருக்கென்று அவருக்காகவும் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ ஒரு ஆத்மாவை அவர் தன் ஆவியை வைத்து சிருஷ்டித்ததன் நோக்கமே என்னவாம்? இந்த நற்கிரியைகளை செய்வதற்காக, நாங்கள் அன்பு செலுத்துவதற்கு, மற்றவர்களை மன்னிப்பதற்கு, பொறுமையாக செல்வதற்கு, ஒருவரை நாங்கள் உயர்த்தி விடுவதற்கு. இந்த நற்கிரியைகள் எங்களிடத்திலிருந்து இயல்பாக புறப்பட வேண்டும். நான் ஒன்று செய்ய வேண்டும் என்று செய்கிறது வேற. இதில் நாங்கள் வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும்.
நற்கிரியை செய்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், நல்லவர்கள் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்ற அந்த படைப்பு அப்படி இருக்கிறது. ஆனால் இங்கே விசேஷமாக குறிப்பிடப்படுகிற ஒரு விஷயம் என்னென்று சொன்னால், நற்கிரியைகளை செய்வதற்காகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இதை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அது இயல்பாகவே நடக்கும். இன்னொருவர் சொல்லி நாம் செய்கிறோம் என்றதே நமக்கு தெரியாது. அதான் ஒரு கட்டத்தில் இயேசு கிறிஸ்து நியாயத்தீர்ப்பினால் எப்படி நடக்கும் என்ற ஒரு உவமையை சொல்லுகிறாரு. வலது பக்கம் இடது பக்கம் 2 பேரை நிறுத்துவாரு. ஒரு பக்கம் இருக்கிறவரை பார்த்து சொல்லுவாரு, நீங்க என்னை பார்க்கல, விசாரிக்கல, நன்மை செய்யல என்று சொல்லி. அப்ப அவர்கள் கேட்பாங்க, நாங்க எப்ப உண்மை பசியா கண்டோம், எப்ப உண்மை நம்ம குறைவில்லா கண்டோம் என்று சொல்லுவார்கள். அப்போதான் ஆண்டவர் சொல்லுவார், சிறியவர்களாகிய இந்த பாதிப்பில் இருக்கிற, இந்த படைப்பில் இருக்கிற இந்த மக்களுக்கு நீங்கள் எதை செய்யலையோ அதை எனக்கு செய்யலை என்றுவார். ஸோ அப்படி அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுறாங்க. இங்கே நன்மை செய்தவர்களை சொல்லுவார், அப்பா என்ன வந்து நீங்கள் பார்த்தீங்க, என்னை விசாரிச்சிங்க, எனக்கு நன்மை செஞ்சீங்க, என் மீது அன்பா இருந்தீங்க, என்னை நீங்கள் ஆதரிச்சிங்க, என்னை நீங்கள் எழுப்பி விட்டீங்க, கட்டி விட்டீங்க, என்னை பராமரிச்சிங்கன்னு சொல்லுவார். அப்போ அவர் நன்மை செஞ்சவங்க கேட்பாங்க, எப்போ ஆண்டவரே உண்மை நாம் பசி உள்ளவர்களாக கண்டோம், எப்போ நாம் உமக்கு உதவி செஞ்சோம்? அப்போ அவர் சொல்லுவார், இந்த பாதிப்புகளில் இருந்த சிறியவராகிய இந்த மக்களை நீங்கள் நேசிச்சிங்க, அது எனக்கே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்வார் என்று அவர்களுக்குரிய ராட்சியத்தினுடைய பங்கை கொடுக்கிறார். இதை நாம் கற்றுக்கொள்கிற விஷயம் என்ன? இந்த நன்மை செய்கிறவர்களுக்கு தெரியாமலே அவர் நன்மை செய்வார்கள். அவர் தெரியாத தாங்கள் வேணுமென்று அவர்கள் செய்யவில்லை. வேணுமென்று சொன்னால் அதாவது செய்திருக்கிற எனக்கு ஒரு பலன் கிடைக்கும், நன்மையை எதிர்பார்க்காம வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியாத அந்த ஆளுகைகளை இவர்கள் வாழ்ந்தவர்கள், நன்மை செய்கிறதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். நன்மை செய்கிறோம் என்ற அந்த உணர்வே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அது அவருடைய ஃபேஷனாய் மாறிவிட்டது. தான தர்மம் கொடுத்து விட்டு ஊரை கூப்பிட்டு எந்த நான் பண்ணிட்டேன்னு சொல்றதா இல்ல. இதை நான் அவ்வளவு பேருக்கு உதவி செஞ்சிருக்கேன். இப்ப இந்த நாளின்படி விளங்கப்படுத்தணுமா இருந்தால் 4 உதவியை செஞ்சுட்டு போட்டோ எடுத்து பாருங்க, நாங்க இந்த உதவி செஞ்சிருக்கிறோம், நாங்க அந்த உதவி செஞ்சிருக்கிறோம், எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு கேட்கறதல்ல. 4 பேருக்கு அவங்க தங்களுக்கு தெரிஞ்சது எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கும். எங்களுடைய எல்லா சூழ்நிலையிலையும் நாங்கள் ஒருவருக்கு கரங்கள் கொடுக்குற உதவி நமக்கு வாய்ப்புகள் கடவுள் வைத்திருப்பார் நிச்சயமாக. ஸோ அவர்கள் அதை செய்து போய்கொண்டே இருப்பார்கள். அது நான் செய்யறதுக்கு பாத்திரன் அப்படி என்ற முறையில் அவர் செஞ்சுட்டு போவார். பலனை எதிர்பார்த்து செய்யவில்லை. அதனாலதான் பூமியிலே பலனை எதிர்பார்த்து செய்யறவர்களுக்கு பூமிக்குரிய பலன் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். மற்றவர்கள் காண வேண்டும் என்று நீங்க செஞ்சால் அவர்கள் உங்களை போட்டுவார்கள். நீங்கள் படம் எடுத்து போடும்போது லைக் போட்டு வா குட் ஜாப் நல்லா செய்தீங்க, அதோட உங்களோட பலன் முடிஞ்சிடும். பரலோகத்தில் நீங்க பலனை எதிர்பார்க்க முடியாது. இங்கு மக்களுக்காக மக்கள் பார்க்க வேண்டும் என்று செய்யாமல் உண்மையிலேயே மனமும் உகந்து தங்களுடைய வாழ்க்கையிலும் தங்கள் சுற்றி இருக்கிற சமுதாயத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இவர்கள் மக்களிடத்திலிருந்து இந்த பலனை புகழை எதிர்பார்க்காம செய்தவர்கள். ஆனால் இவர்களை கிறிஸ்துவே இவர்களுக்குள்ளே இருந்து அந்த கிரியைகளை செய்கிறார் என்றுதான் அர்த்தமாகவே நீங்கள் பெருமை பாராட்டாத படிக்கு என்று சொல்லப்படுகிறது. நற்கிரிகளை செய்கிறவர்களும் கூட பெருமை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அதுக்காகவே தான் மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டான். அந்த சிருஷ்டிப்பு இப்போ இந்த புதிய உடன்படிக்கையை விசுவாசித்து வாழுகிறவர்களுக்கு வேலை செய்யும், அவ்வளவுதான். அந்த சிஸ்டம் சரியாக எங்களுக்குள்ள இயங்குகிறது. ஆகவே நாங்கள் நற்கிரியைகளை செய்து கொண்டிருப்போம், நற்கனிகளை கொடுத்து கொண்டிருப்போம். ஆவிக்குரிய கனிகள் எங்களிலிருந்து புறப்பட்டு கொண்டு இருக்கும். அன்பு, சமாதானம், நெடிய சாந்தம், பொறுமை, அன்பு, மற்றவர்களை நேசிப்பது, இந்த காரியம் எல்லாம் எங்களுக்குள்ள புறப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த நற்கரிகள் கொடுத்து கொண்டிருப்பேன். நாங்கள் இன்னும் அதிகமாய் கனிகள் கொடுக்கும்படி சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருப்போம். நாளுக்கு நாள் நாங்கள் மறுரூபமாக்கப்படுவதும் நாளுக்கு நாள் எங்களுக்குள்ள இந்த புதிய மனிதன் புறப்படுவதை நாங்கள் அனுபவித்துக் கொண்டே இருப்போம். இது எங்களுடைய வாழ்க்கையாக, எங்களுடைய ஃபேஷன், எங்களுடைய லைஃப் ஸ்டைலாக இது மாறிவிடும். எங்களுடைய வாழ்க்கையின் முறைமையாக அது மாறிவிடும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்தவம் இல்லை, இதுதான் ஒரு மனிதன். சாதாரண ஒரு மனிதன் என்ற தானத்துக்கு நாங்கள் வந்து விடுவோம். இது நடக்கிறது. அதனாலதான் இதுக்காகவே நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்த பண்ணியிருக்கிறார். இதெல்லாம் மக்களை வைத்து படைத்திருக்கிறார். பரிசுத்த நற்கிரியைகளை செய்வதற்காக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பக்தியின் கிரியைகளைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதெல்லாம் எங்களுக்கு இயல்பாகவே நடக்கும். இதுக்காக நாங்கள் முயற்சி செய்கிறோமா? இல்லை, தேவையில்லை. என்ற நான் கொடியில இருப்பமா இருந்தால் கிறிஸ்துவோடு இந்த புதிய உடன்படிக்கை சத்தியத்தை புரிந்து கொண்டு அவர் எல்லாவற்றையும் நமக்குள்ளே வைத்து எழுதி, அவர் எங்கள் இருதயங்களில் எழுதி உடன்படிக்கை இங்கே வைத்து அதை அவர் எங்களுக்குள்ளே செய்கிறார் என்ற இந்த விசுவாசத்துக்களே புதிய உடன்படிக்கைகளே வருவோமா இருந்தால் இயேசு கிறிஸ்து இந்த உலக காரியங்கள்
உலக அழிந்து போகிற இந்த அநித்தியமானத்துக்காக அவர் வரவில்லை, நித்திய ராஜ்யத்துக்காக எங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு வந்தார் என்றதை ஆத்மா விசுவாசிக்குமாயிருந்தால், இந்த விசுவாசம் எங்களுக்குள்ளே நாளுக்கு நாள் இந்த புதிய மனிதனை உருமாற்றும் போது இந்த புதிய மனிதனுடைய கனிகள் பார்க்க முடியும். நாங்களே எங்களை பார்த்து வியர்க்க முடியும். இப்படி இருந்த நான் இப்படி மாறிவிட்டேன் அப்படின்னு சொல்லி எங்களை பார்த்து மற்றவர் சாட்சி கொடுப்பார்கள். எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் சாட்சி கொடுப்பார்கள், பக்கத்து உறவினர்கள் சாட்சி கொடுப்பார்கள், எங்களுடைய பழகினவர்கள் சாட்சி கொடுப்பார்கள். இது நல்ல மரம், நல்ல சரி, நல்ல கனி. அப்போது தேவன் மகிமைப்படுவார். இதனாலே தான் தேவன் மகிமைப்படுவாரே அல்லாமல் நாங்கள் பாடுகிற சோத்திர பாட்டுகள் கவிதைகளாலே அல்ல. அவைகளில் நாங்கள் மகிழ்வோம், அவ்வளவுதான். இசைகள், பாடுகள், கவிதைகள் எங்களுக்கு பிடிக்கும். கர்த்தருக்கு பிடித்தது இந்த கனிகள். ஆகவே இதை நாங்கள் புரிந்து கொள்வோம். இந்த கனிகள் கொடுக்கிறவர்களாகவே நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டோம். நாங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டியவர்கள். அதையும் செய்கிறவர் அவர் என்றதை விசுவாசித்து இந்த விசுவாசத்தின் மூலமாக பலனை அனுபவிக்கிறதா என ஆர்வமாகவே நாங்கள் ஆவியின் கனி கொடுக்கிறவர்களாகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் எப்போதும் சிந்தனையில் கொள்ள வேண்டும்.